ஹலோ குழந்தைகளா, வெல்கம் டு தமிழரை. வாங்க இன்னைக்கான கதைக்குள்ள போலாம். ஸ்னோ ஒயிட் மற்றும் 7 குள்ளர்கள். ஸ்னோ ஒயிட் அண்ட் 7 dwarfs. வாங்க கதையை பார்க்கலாம். முன்னொரு காலத்தில் ஒரு ராஜ்யத்தில் ஸ்னோ ஒயிட்னு ஒரு அழகான அன்பான இளவரசி இருந்தாங்க. ஸ்னோ ஒயிட் பார்க்கறதுக்கு நல்ல வெள்ளையா அழகான தோல், ரோஜா மாதிரி சிவப்பு உதடு, கோல் மாதிரி கருப்பு முடி அப்படின்னு ரொம்ப அழகாக இருந்தாங்க. ஸ்னோ ஒயிட்டோட அம்மா இறந்துட்டாங்க. ஸ்னோ ஒயிட் அவங்களோட ஸ்டெப் மதர் கிட்ட தான் வாழ்றா. அவ வெளிப்புறம் அழகாக இருந்தாலும் ஆனால் உள்ள பொறாமை மற்றும் கொடூரமானவா அவ இருந்தா. ராணி கிட்ட ஒரு மந்திர கண்ணாடி இருந்தது. ஒவ்வொரு நாளும் காலையில் அவள் எழுந்ததும் அந்த கண்ணாடி கிட்ட இந்த உலகத்தில் யார் ரொம்ப அழகானவங்க அப்படின்னு கேட்பா. அந்த கண்ணாடியும் எப்பவும் போல நீதான் ராணி ரொம்ப அழகானவ அப்படின்னு பதில் கொடுக்கும். இது ராணிக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த ராஜ்யத்திலே இவ தான் ரொம்ப அழகாக இருக்கணும் அப்படின்னு அந்த ராணி நினைக்கிறா. இன்னொரு பக்கம் ஸ்னோ ஒயிட் பெரிய பொண்ணு ஆக ஆக அந்த நினைப்பு மாறுது. ஒரு நாள் ராணி அவளோட கண்ணாடி கிட்ட போய் கேட்குது, யார் ரொம்ப அழகானவ இந்த உலகத்திலேயே அப்படின்னு. அந்த கண்ணாடியும் பதில் அளிக்குது, ஸ்னோ ஒயிட் தான் எல்லாத்துலேயும் அழகானவள் அப்படின்னு பதில் கொடுக்குது. ராணிக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. ஏன்னா அவ தான் இந்த உலகத்திலேயே அந்த ராஜ்யத்திலேயே ரொம்ப அழகாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறா. இளவரசி ரொம்ப அழகா இருக்கிறது அவளுக்கு தீய எண்ணத்தை தூண்டுது. ராணி உடனே அரச வேட்டைக்காரனை கூப்பிட்டு ஸ்னோ ஒயிட்டை காட்டுக்குள்ள ஆழமான இடத்துக்கு கூட்டிட்டு போய் அவளை திரும்பி வராதபடி செஞ்சுட்டு வா அப்படின்னு கட்டளையிடுறா. வேட்டைக்காரனுக்கு வேறு வழி இல்லை, ராணியோட கட்டளையை ஏற்றுதான் ஆகணும். அதனால ஸ்னோ ஒயிட்டை காட்டுக்குள்ள உள்ள ரொம்ப தூரத்துக்கு அழைச்சிட்டு போறான். வேட்டைக்காரனுக்கு இளவரசியை கொல்ல மனம் இல்லை. அதனால நீ இங்கிருந்து ஓடிப்போ, திரும்பவும் நீ ராஜ்யத்துக்கு வந்துடாத, வந்தேன்னா உன் இருக்க ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேட்டைக்காரன் இளவரசிய நடுக்காட்டில் விட்டுட்டு அவன் ராஜ்யத்துக்கு திரும்பி வந்துடுறான். ஸ்னோ ஒயிட்டோட கனிவான சொல்லும் மென்மையான கண்களும் அவனால அவளை கொல்ல முடியல. ஸ்னோ ஒயிட் காட்டுக்குள்ள ரொம்ப தூரம் ஓடுனா. அங்கே இருக்க மரத்தை தாண்டி வேர்களெல்லாம் தாண்டி தடுமாறி விழுந்து ரொம்ப பயந்து போயிருந்தா. சூரியனும் ஒரு பக்கம் மறைஞ்சிட்டு இருந்தது. தூரத்தில் மரங்களோட இடுக்கில் ஒரு குடிசை அவ கண்ணுக்கு தெரிஞ்சது. அவள் மெதுவாக அங்கே போய் அந்த குடிசையோட கதவுக்கு முன்னாடி நின்று மெதுவாக தட்டுனா. ஆனால் அந்த குடிசையிலேருந்து யாருமே பதில் கொடுக்கல. அந்த குடிசையும் பூட்டெல்லாம் போடலை. அதனால் அவள் அப்படியே அந்த கதவை தள்ளிட்டு உள்ளே போகிறா. ஸ்னோ ஒயிட் குடிசைக்குள்ளே போனதுமே அங்கே 7 சின்ன நாட்காலி, 7 சின்ன கிண்ணங்கள், 7 சிறிய படுக்கைகள் இதெல்லாம் பார்த்தா. அவளுக்கு காட்டுக்குள்ளே ரொம்ப ஓடினதில் ரொம்ப சோர்வாக இருந்ததில் அந்த படுக்கைகளுக்கு நடுவில் படுத்து தூங்கிடுறா. அன்னைக்கு சாயந்தரம் அங்கே 7 குள்ள மனிதர்கள் வராங்க. அவங்க அந்த மலையில் ரத்தினங்களை தோண்டி எடுக்கிற வேலை செய்கிறவங்க. ஸ்னோ ஒயிட்டை பார்த்ததும் 7 குள்ள மனிதர்களும் அவளை சுற்றி உட்கார்ந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கிருந்து ஒரு குள்ள மனிதன் அவள் ரொம்ப சோர்வாக இருக்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட இன்னொரு குள்ள மனிதர் அவளை பயமுறுத்த வேண்டாம், ஒருவேளை அவளுக்கு உதவி தேவைப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு 7 பேருமே மகிழ்ச்சியாக அவளை சுற்றி உட்கார்ந்து பார்த்துட்ருக்காங்க. ஸ்னோ ஒயிட் நல்லா தூங்கி கண் விழிக்கிறா. அங்கே இருக்கிற குள்ள மனிதர்களாக ரொம்ப கனிவானவங்களாக இருந்தாங்க. அவ தன்னோட கதையை சொல்ல ஆரம்பிச்சா. இதை கேட்டதும் 7 குள்ள மனிதர்களோட முகமும் ரொம்ப தீவிரமாக மாறுச்சு. அதில் ஒருத்தர், நீ தாராளமாக எங்கூடையே தங்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதில் இன்னொரு
குள்ள மனிதர் சொல்கிறாரு, ராணி உங்களை தேடி மறுபடியும் வரக்கூடும், அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக நம்ம கவனமாக இருப்போம் அப்படின்னு சொல்கிறா. ஸ்னோ ஒயிட்டும் நான் கவனமாக இருப்பேன் அப்படின்னு உறுதிமொழி கொடுக்குறா. ஸ்னோ ஒயிட் குள்ள மனிதர்களோட தங்கி அவங்களோட வேலைகளில் கொஞ்சம் உதவி செஞ்சு அந்த குடிசையை சுத்தமாக வச்சுக்கிறா. அவங்க எல்லாரும் ஒரு குடும்பம் போல வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் தூரத்தில் இருந்து கோட்டையில் இருக்க ராணி ஒரு முறை அந்த கண்ணாடி கிட்ட போயிட்டு, கண்ணாடியே இந்த உலகத்தில் யார் ரொம்ப அழகானவங்க அப்படின்னு கேட்டதும் உடனே அந்த கண்ணாடி 7 குள்ளர்கள்கிட்ட வசிக்கும் ஸ்னோ ஒயிட் தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப அழகானவ அப்படின்னு பதில் குடிக்குது. இதை கேட்டு அந்த ராணிக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. தனக்கு பிளாக் மேஜிக் தெரியும் அப்படிங்கிறதுனால அவள் ஒரு வயசான பெண்மணியாக மாறி ஒரு பளபளப்பான ஒரு சிவப்பு ஆப்பிளை உருவாக்கி அதில் தூக்க மந்திரத்தை நிரப்பினா. அவள் மாறு வேடத்தில் இருக்கிறதுனால அந்த ஸ்னோ ஒயிட்டுக்கு அடையாளம் தெரியாது. குடிசையோட கதவை தட்டினா. வணக்கம் அப்படின்னு ராணி சொல்கிறா. ரொம்ப கனிவாகவும் பேச ஆரம்பிக்கிறா. மிக சிறந்த ஒரு ஆப்பிளை உனக்காக நான் கொண்டு வந்திருக்கேன், இதை வாங்கி நீ இதை ருசிச்சு பாரு அப்படின்னு அந்த ராணி ஸ்னோ ஒயிட்டுக்கிட்ட சொல்கிறா. ஸ்னோ ஒயிட் முதல்ல தயங்கினா. ஆனால் அந்த பெண்மணியோட தோற்றத்தை பார்க்குறக்கு ரொம்ப நல்லவளாக தெரிஞ்சதுனால உடனே அந்த ஆப்பிளை வாங்கி ஒரு கடி கடிக்கிறா. ஒரு கடி கடிச்சதுமே திடீர்னு கண்களை மூடி தரையில் மயங்கி விழுந்துட்டா. உடனே அந்த ராணி கொடூரமாக ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு அந்த காட்டுக்குள்ளே இருந்து மறைஞ்சு போகிறா. கொஞ்ச நேரம் கழித்து அந்த வீட்டுக்கு குள்ள மனிதர்கள் திரும்பி வராங்க. ஸ்னோ ஒயிட் அமைதியாக கீழே கிடப்பதை பார்க்குறாங்க. அவங்க உடனே அழ ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா வகையிலையும் அவளை எழுப்புறதுக்காக முயற்சி பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் ஸ்னோ ஒயிட் எந்திரிக்கவே இல்லை. உடனே அங்கிருந்த குள்ள மனிதர்கள் நிறைய பூக்கள்லாம் எடுத்து ஒரு பெட்டிக்குள்ளே போட்டு அந்த பெட்டிக்குள்ளே ஸ்னோ ஒயிட்டை படுக்க வச்சுட்டு அவளை சுற்றி 7 குள்ள மனிதர்களும் உட்காந்துட்டு எப்படியும் கண் முழிச்சிருவா அப்படின்னு காத்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள் ஒரு இளவரசன் அந்த காட்டுக்கு அந்த வழியில் வராங்க. ஏற்கனவே அந்த இளவரசருக்கு ஸ்னோ ஒயிட்டோட கருணை அவளோட அழகு பற்றி ரொம்பவே கேள்விப்பட்டிருந்திருக்காரு. அவ முகத்தை பார்த்ததும் அவருக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. உடனே அவளை மடியில் எடுத்து வச்சுக்கிட்டு நெத்தியில் ஒரு முத்தம் கொடுத்தாரு. உடனே திடீர்னு ஸ்னோ ஒயிட் கண்களை திறக்க ஆரம்பிச்சா. ஏன்னா அந்த மந்திரம் அங்கே உடைஞ்சது. குள்ள மனிதர்கள் குதித்து ஆரவாரம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்னோ ஒயிட் அவர்களை பார்த்து ரொம்பவும் சிரிக்க ஆரம்பிச்சா. உடனே இளவரசன் நீ என்னோட வா அப்படின்னு ஸ்னோ ஒயிட்டை தன்னோட அரண்மனைக்கு அழைக்கிறாங்க. நீ அங்கே பாதுகாப்பாக இருப்ப அப்படின்னு பயப்படாமல் இருக்கலாம் அப்படின்னு அந்த இளவரசர் சொல்கிறாங்க. உடனே ஸ்னோ ஒயிட் ஒவ்வொரு குள்ள மனிதரையும் கட்டி பிடிச்சி நான் உங்களை ஒருபோதும் மறக்க மாட்டேன் அப்படின்னு அவ சந்தோஷமாகவும் ஆனந்த கண்ணீரோட சொன்னான். ஸ்னோ ஒயிட் மகிழ்ச்சியாக வாழலான்னு இளவரசரோட அவரோட கோட்டைக்கு கூட போயிடுறா. ஆனாலும் தன்னை அன்பாகவும் பாதுகாப்பாகவும் பார்த்துக்கிட்ட 7 சிறிய குள்ள மனிதர்களையும் அடிக்கடி காட்டுக்கு போய் பார்த்துட்டு வருவா. ராணி ஸ்னோ ஒயிட்டு உயிரோடு இருக்கிறத தெரிஞ்சு ரொம்ப கோபமாக ஆக்ரோஷமாக கத்துனதுல கண்ணாடி சூடாகி அந்த கண்ணாடி சுக்கு நூறாக உடஞ்சி அவளோட மந்திரமும் உடஞ்சி அவள் அந்த கண்ணாடி வழியாகவே மறைஞ்சு போயிடுறா. இதுக்கப்புறம் ஸ்னோ ஒயிட் சந்தோஷமாக இளவரசரோட வாழ ஆரம்பிக்கிறார். கருணை, தைரியம் மற்றும் உண்மையான நண்பர்கள் எல்லாவற்றிலையும் மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம் அப்படிங்கிறத எப்பவும் நினைவில் வச்சிருந்தா ஸ்னோ ஒயிட். ஓகே குழந்தைகளா, இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு கதையில் நாளைக்கு சந்திப்போம். அது வரைக்கும் see you, bye.